வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜயை பற்றி இந்தியா டுடே என்ன சொல்லுது, CNN IBN என்ன சொல்லுது, இன்னொன்று விஜய்க்கு எந்த ஏரியாவில் செல்வாக்கு, இந்த ஏரியாவில் செல்வாக்கு அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. தேர்தல் நேரத்தில் விஜய் என்ன பண்ண போறாரு, ஏன்னா இருக்கக்கூடிய நேரத்தில் இலவசங்கள் எப்படி அறிவிக்க போறாரு, என்ன இலவசங்கள் மக்கள்கிட்ட எறிவிடும். ஏன்னா கலைஞர் அவர் காலத்தில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, ஜெயலலிதாமா மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஜய் என்ன அறிவிக்க போறாரு. ஏற்கனவே பைக்கு கார் இதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியுமா, அது எங்கே ஓட வைக்கிறதுன்னு ஐயா சீமான்லாம் கேட்டார். அவர் அப்படி சொல்லவே இல்லை. இப்படி விஜயை சுற்றிய பல விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும். திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் வேணால் நான் தான் விஜய் சொல்கிறாரு. இது மக்கள்கிட்ட ஆள் மனசில் பதிஞ்சிருச்சா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ச்சியாக விஜய் வராரு. வரும்போதே நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கரூர் சம்பவத்தில் ஆரம்பித்து ஜனநாயகம் ஆரம்பித்து பல பிரச்சனைகள் விஜய்கிட்ட கொடுத்தாலும் இன்னும் ஒரு அசைக்க முடியாதவராக இருக்கார். அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முகம் தப்பு பண்ணாதுன்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். விஜய் கரூரில் அழைச்சி எல்லாத்தையும் பார்த்தா கூட அதை மக்கள் கொண்டாடுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவம் மலேசியா போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வட மாவட்டம் தென் மாவட்டம் எங்கே போனாலும் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. ஐயா கூட்டம் வராதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மற்ற கட்சியெல்லாம் கூட்டத்தை கூட்டுறாங்க. இங்கே அப்படி இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களை நம்ம என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. அதாவது இவர்கள் தன்னை ஏமாற்றிக்கிட்டு வெளியில் கோயபல்ஸ் தத்துவம் எப்படின்னா, ஒரு பொய்யை தொடர்ந்து சொன்னால் உண்மையாகிருங்கிற தத்துவத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஏற்கனவே ஒன்று தான் சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்களே வரலாறு திரும்பும்னு. நம்மை பொறுத்தவரை விஜய்க்கு சவால்கள் நிறையா இருக்குது, மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. எடுத்த உடனே சிஎம் ஆகிறதுக்கு உங்களை எல்லாரும் தூக்கிட்டு போய் விடுவாங்கன்னா கஷ்டம். எவ்வளோ போராட்டங்கள். சினிமா நடிகராக இருந்திருக்கலாம், இங்கே தேர்தலுக்கு கரூர் சம்பவம், சிபிஐயில் போய் ஆஜரானது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் விஜய்க்கு பரிச்சை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எதிர்ப்பது யார்? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக, லட்சம் கோடி பணம் வச்சுருக்காங்க, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, பல பேர் அவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க. பல தொழிலதிபர்கள் இருந்து, வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. விஜய் கண்காணிக்கப்படுகிறார். இப்போ சிஆர்பி வீரர்கள் இருக்காங்கன்னா அவங்க தகவல் சொல்லுவாங்களா மாட்டாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யார் யார் வந்துட்டு போனான்னு. தமிழ்நாடு உளவுத்துறை இருக்கிறது. விஜயோடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்படும். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களை ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார். விஜய் ஏதாவது தப்பு பண்ணுவாரா, அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணலாம், இது இவர்கள் செய்யாமல் விட்டால் தான் ஆச்சரியம். அப்போ எப்படியாவது விஜயை அரசியலிருந்து அப்புறப்பட்டுடணும். பழனிசாமி பெரிய பிரச்சனை வயசாகிடுச்சு, ஆனால் விஜய் அப்படி இல்லை. நேரடியாக இன்னைக்கு உதயநிதிக்கு போட்டியாக வரக்கூடியவர். அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்து தான் நம்ம பேச போகிறோம். நிறைய நேயர்களும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, விஜய் அவர்களுக்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா அவருக்கு என்ன கொள்கை நிறைய கேட்டாங்க, நம்மளுக்கு நிறையா பதிலும் சொல்லிட்டோம். விஜயோடைய கொள்கை இருக்கட்டும், திமுகவோட கொள்கை என்ன, அதிமுகவோட கொள்கை என்ன. கொள்கையை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க, சீமானுடைய கொள்கையை பார்த்தா ஓட்டு போடுறாங்க, இல்லை திருமாவுடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இதில் விஜயை திட்டுறதுக்கு பல பேர் அவங்க நியமிச்சிருக்காங்க. அந்த பல பேர் மொக்கையானதான் முக்கியம். நக்கீரன் கோபாலிருந்து பார்த்துருப்பீங்க. நக்கீரன் கோபாலோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம இந்துராம், இவங்கெல்லாம் திமுக மாதிரி ஒரு பொற்கால ஆட்சியர் சத்யராஜ், இப்படி பல பேர். திமுக ஆட்சியில் ஒரு விஷயம்னா யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. அதிமுக ஆட்சியில் எல்லாம் இவங்க வாய்ச்சொல்லில் வீரர்களின் வேகமாக வந்தவங்க. ஜனநாயகன் படத்துக்கு கூட உங்களுக்கு தெரியும் எத்தனை நடிகர்கள் பின்னாடி குரல் கொடுத்தாங்க, முன்னாடி எப்போ வந்தாங்க. அப்போ ஒருத்தர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் வராங்க, ஏன்னா தப்பாக போயிருமேன்ட்டு. அப்போ இவர்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருத்தர் நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னா அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தார் கொள்கை என்னன்னு கேட்டு அவரை டேமேஜ் பண்ணுறதுல பெரும்பாலானவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிலை வித்துவான்கள் தான். அப்போ இதை எதிர்ப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவு விஜய்கிட்ட இருக்குது. திமுக தீய சக்தின்னு அவர் சொன்னதை வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க. ஜெயலலிதாமா இல்லாத இடத்த அவர் நிரப்புறாரு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதை நம்புவதற்கான வேலை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் முழுமையாக நம்பிட்டாங்கன்னா நமக்கு தெரியல, அது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனாலும் விஜய் தன்னுடைய இலக்கை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அரசியலை நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா, அவர் மூக்கள் சரியா, இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. ஏன்னா விஜயுடைய பல அந்த எடுத்து வைக்கக்கூடிய அடி நமக்கு கொஞ்சம் என்னங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே நான்லாம் நினைக்கிறேன். இந்த கிட்னி திருட்டை பற்றி நிறையா அடின்னு பேசியிருக்கலாம்.
செந்தில் பாலாஜியை வெளுத்து விட்ருக்கலாம். பல விஷயங்களில் அவர் வந்து ரொம்ப மென்மையாக தான் கையாளுறாரு. இன்னும் அவர் சொல்கிற மாதிரி இதான் ட்ரெய்லர் தாங்கிறாரு. அநேகமாக மெயின் பிக்சர் வரும்னு நினைக்கிறோம். வந்த உடனே இன்னும் ஆட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த ட்ரெய்லருக்கே அவங்க அரண்டு போகிறாங்க அப்படின்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? தொடர்ந்து விஜயை பெரிய ஆளாகுவது மேலே இருக்கக்கூடிய பாசிசம், இங்கே இருக்கக்கூடிய பாயாசம் தான் நினைக்கிறேன். தொடர்ந்து நிறையா நேர்கள்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கருத்து சொல்கிறோம். எந்த விதமான கமெண்ட்டுகளாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். சார், ஜெகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வட மாவட்டத்தில் ஆதரவு அதிகமா இல்ல தென் மாவட்டத்தில் ஆதரவு அதிகமா, உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கும். இப்போ திமுகனா சென்னையில் வலிமையாக இருப்பாங்க அப்படின்னு, அதிமுகனா கொங்கு பெல்ட்டு, வட மாவட்டம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, தென் மாவட்டம்னா முக்குளத்தூர் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஆதரவு அதிகங்க. அப்போ விஜய் அவங்களோட கூட்டணி வச்சா அங்கே ஜெயிக்கலாங்க. வட மாவட்டத்தில் பிரச்சனை இல்லைங்க. ஏன் ஐயா கூட்டாருன்னா அங்கே ஓட்டு கிடைக்குங்க. இது ஒரு பார்வை. இப்போ திமுக ஏற்கனவே போன தேர்தல்லையே ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே திமுக வந்து சென்னையில் கோட்டை, ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியிலலாம் எம்ஜிஆர், அதாவது படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சார். ஏன்னா ஆண்டிப்பட்டி அந்த மாதிரி தொகுதி, கிராமம் நிறைந்த தொகுதி. அங்கெல்லாம் பிசியில் எம்ஜிஆர் கிங்கு. சென்னை மாதிரி ஏரியாவில் படித்தவங்க மத்தியில் திமுக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். இன்றைக்கி நிலமை அப்படி ஆகுது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை என்ன அளவுக்கு பாடாப்படுத்தி நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்தாலும் அந்த ஓட்டு முழுமையாக வருமா? அரசு ஊழியர்கள் பாடுற பாட்டெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். செவிலியர்கள், இந்த கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குற பெரும்பாலும் தபால் ஓட்டுன்னா அது திமுக தான். தபால் ஓட்டுனா கைல்வெளி செல்வராஜன் நம்ம இப்போ அமைச்சராக இருக்காங்க. தபால் ஓட்டு இல்லைன்னா அவங்களாம் ஜெயிச்சிருக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம டி நகரில் இருக்க கருணாநிதி எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, தபால் ஓட்டு தான். துரைமுருகன் தபால் ஓட்டு தான் ஜெயிக்கிறாரு. தென்காசியில் இதேமாதிரி தபால் ஓட்டு தான். பல தொகுதிகளில் போன தடவை திமுக ஜெயிச்சதே தபால் ஓட்டு தான். எதுக்கு அவசரமாக அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து ஓய்வூதியம்? அவ்வளோ நல்லவங்களா அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு. முதல் வருஷம் பிடிஆர் சொல்லிட்டார், கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னாரா இல்லையா? அதையும் மீறி எப்படி கொடுக்குறாங்க? அப்போ விஜயை பார்த்து பயம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா? ஏன் அதிமுக ஜெயலலிதா தான் ஓய்வூதியத்தை நிறுத்தினது. இவங்க நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, விஜய்க்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோம். அது நினைக்கக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க. வட மாவட்டம், தென் மாவட்டம் விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாம் பெரும்பாலும் பேசுகிறதுனா சினிமா அப்படின்னாவே வட மாவட்டம் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஆசியா கண்டத்திலே 2வது அதிக தேட்டர் உள்ள ஊர் சேலம். அப்போ அங்கே வந்து சினிமா நிறையா பார்ப்பாங்க. அங்கே வந்து முதல்ல விக்கிரபாண்டியில் அவர் வந்து கூட்டத்தை போட்டதே அங்கே தான் நிறைய ஆதரவுன்னு. விஜயகாந்த் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் நிற்பார். விருதாச்சலம், மதுரையுடைய சொந்த ஊராக இருந்தால் அங்கே போய் தான் நிற்பார். ஏன்னா வட மாவட்டம் அப்படிங்கிறது இயற்கையிலே நடிகர்களுக்கு ஒரு ஃபேவரான இடம் அப்படின்னு பேசப்படுது. ஆனால் இன்றைக்கி விஜய் அந்த ரேஞ்சிலே இருக்கார். ஆல் சென்டருக்கு ரசிகர்கள் ஆல் சென்டரில் அண்ணன் கில்லிங்கிற மாதிரி. சரி, இந்த தேர்தலுக்கும் மற்ற தேர்தலுக்கும் வித்தியாசம். கலைஞர், ஜெயலலிதா 2 பேரையும் மக்களுக்கு 1000 கருத்து வேறுபட்டுக்கலாம். கலைஞருடைய புத்தி கூர்மை, ஜெயலலிதாவுடைய வீரம். 1000 இருந்தாலும் ஜெயலலிதா மாதிரி வருமா? இப்பயும் பேசுகிறோமா இல்லையா? 1000 இருந்தாலும் கலைஞர் வேறங்க. திமுக பிடிக்காதவங்க கூட கலைஞர் வேறங்க. ஸ்டாலின்லாம் அரசியல் பண்ண தெரியலைங்க சொல்கிறோமா இல்லையா? இந்த பேச்சு எப்படி வந்தது? எப்பயுமே 2 ஆளுமைகள், அந்த 2 ஆளுமைகள் இருக்கும்போது உங்களுக்கு அவங்கவுங்க அந்தந்த முக்குளத்தோர் வந்து சசிகலா அவர்கள் கூட இருந்தாலும் முக்குளத்தோர் முழுக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதேமாதிரி கொங்கு பெல்ட்டில் எப்பயுமே நம்ம எம்ஜிஆருக்கு பெரிய ஃபேமஸ். அதனால் கொங்கு பெல்ட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு கை கொடுக்கும். அதையே உடைச்சி சென்னையை கோட்டையாக்குனது ஜெயலலிதா. டி நகர்லாம் இப்போ வந்து ஏற்கனவே இருந்தவரெலாம் பார்த்தீங்கன்னா கலைராஜன் அவர் தான் அதிமுக இருந்தார். திமுகலாம் ஓட விட்டார். அப்போ பல சம்பவங்களில் ஜெயலலிதா வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி இந்த ஏரியா அந்த ஏரியா இல்லை. நம்மை பொறுத்தவரை விஜய்க்கு எல்லா மாவட்டத்திலும் ஆதரவு இருக்காங்க. ஆனால் இவங்க போலியாக எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா வட மாவட்டத்தில் மட்டும் ஆதரவு இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு, ஜேசி ஸ்ரீராம் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் விஜய்க்கு ஆதரவு, டிவிகே டிஎம்கே போட்டி. உதாரணமாக பார்த்தா வேளச்சேரியில் மௌலானா அடிக்கிறார் யார், ஆருணோட பையன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிவிகே. அதேமாதிரி டி நகர் டிவிகேவா ஏடிஎம்கேவான்னு போட்டி டி நகரில். அங்கே திமுக களத்திலே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடி, அம்பத்தூர், மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக டிவிகே போட்டி. இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே டிஎம்கே போட்டி. அதேமாதிரி கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே 3 பேருக்கு சொல்ல முடியல. உதயநிதி தொகுதியில் சொல்லவே முடியல.
மாசூர் தொகுதியில் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அங்கே ஒரு தொகுதியில் சொல்கிறாங்க. அதே போல் சேகர் பாபு தொகுதியில் சொல்ல முடியாது, சேகர் பாபுவை தோக்கடிக்கிறதுக்கு டிவிகே வேலை செய்யுது. ராயபுரம் தொகுதியிலும் அதே மாதிரி தான். இப்படி சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு பெட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே ஒரே மாதிரி அடிப்பாங்க. அதாவது ஒரு அலை அடிச்சதுன்னா, இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கொங்கு பெட்டில் ஜெயிக்குது, மற்ற இடத்துல கோட்டை விட்டாங்க. ஆனால் வரலாறு எப்படி சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் திமுக அவுட் ஆகுதோ அப்போ மோசமாக அவுட் ஆவாங்க, ஒரு பெரிய அலை அடிக்கும், அது இயற்கை. அதிமுக அவுட் ஆகும்போது திமுக மைனாரிட்டியாக தான் வர முடிஞ்சுது. ஜெயலலிதா ஓரளவுக்கு வாங்கினாங்க. போன தடவை 10 வருடங்கள் இருந்தாலும் எடப்பாடி 75 சீட் வாங்கினார். அப்போ இந்த தடவை திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அலை அடிக்கும். வரலாறு அப்படி தான். அந்த அலை அடித்ததுன்னா திமுக 2 சீட்டு 3 சீட்டு தான் தேரும். அப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு அங்கே தான் இங்கே தான்லாம் இல்லை, எல்லா ஊர்லேயும் விஜய்க்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஏன் வந்து நெல்லையில் இருக்கவங்க ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, சென்னையில் இருக்கவங்க ஒரு மாதிரி சிந்திப்பாங்களா? கிராமப்புறத்தில் ஆளே இல்லையா? நல்லா யோசனை பாருங்க. கிராமப்புறத்தில் தான் இன்றைக்கி வந்து எந்த நடிகர்கள் வந்தாலும் ஆதரவு கொடுக்குறதே கிராமம் தான். அப்போ இவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க. விஜய்க்கு பெருசாக இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது, வட மாவட்டம் மட்டும்தானா? வட மாவட்டத்தில் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில், அது குறிப்பாக திருமாவளவனுடைய வாக்குகளை பெருசாக வாங்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல வாக்குகள். இப்போ நீங்கள் உசிலம்பட்டியோ ஆண்டிப்பட்டியிலோ கூட நீங்கள் இருங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க மதுரையிலாம் நீங்கள் இருங்க, திருநெல்வேலியில் கூட இருங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அங்கெல்லாம் வந்து டிவிக்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கா? ஏற்கனவே திமுக கொள்ளடிச்சிருக்குது, அதிமுக கொள்ளடிச்சிருக்குது. புதுசாக இவர் வந்து ஒரு வேட்பாளரை போட்டு ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு மக்கள் நம்புகிறாங்களா? எந்த ஊரில் போனாலும் கூட்டம் வருது, இந்த ஏரியா அந்த ஏரியா இல்லாமல். ஏற்கனவே அவர் தெரியும், மதுரை பாராமதியில் தான் கூட்டம் போட்டார். கூட்டம் எப்படி வந்தது? விக்கிரவாண்டிலையும் கூட்டம், இங்கேயும் கூட்டம். அதனால் விஜயை ஒரு இடத்த வச்சு முடக்கலாம்னு நினைக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரை சரியாக எல்லா இடத்துலையும் ஆதரவு இருக்கும். இன்னொன்றுங்க, இது மட்டும் பார்த்தாது, தேர்தல் நேரத்தில் அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள், வேட்பாளர் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல வேட்பாளர் திமுக வெயிட்டாக இருந்தாங்கன்னா அங்கே அவங்க கொஞ்சம் இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கும். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் சொல்ல முடியும். இப்போது நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது. சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருண் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. விஜயோட வேட்பாளர்களை திமுக அதிமுக 2 பேரும் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா விஜயோட நிலைமை என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன் நம்ம எதை சொல்கிறோன்னா, பிஜேபி இதை பண்ணக்கூடிய கட்சி தான். ஒன்று வேணா கொஞ்சம் 3 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பிஜேபி கட்சியினுடைய மேயர் யார் ஆதரவுனா காங்கிரஸ் 10 பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்தே ஆளை தூக்குறாங்க. இதையும் தாண்டி போன நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே பிஜேபி ஒரு தொகுதியில் ஜெயிக்குது. என்னென்னா காங்கிரஸ் வேட்பாளர் ஆளை காணும். சரி, இப்போ கூட 2-3 பேர் போட்டிருப்பாங்களா, அவங்களும் காணும். காங்கிரஸ் களத்திலேயே இல்லை, சுயேட்சையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, அண்ணன் போஸ்டில் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தலில் விற்பனராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர், அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 3 பேர் கடைசி நேரத்தில் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. தேர்தலில் யார் யாரெல்லாம் வியூகம் வகுக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அவர். இப்போ விஜய் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியலில் பிரசாந்த் கிஷோரை ஏன் ஐடியா பண்ண கூப்பிட்டாரு? ஏன்னா சினிமாவை விட, அதாவது அரசியலில் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதை கேட்கணும். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே கள நிலவரம் தெரியும். இன்னொன்றுங்க, ஏற்கனவே வந்து அனுபவம் ரொம்ப முக்கியம். பிரசாந்த் கிஷோர் பல மாநிலத்தில் வேலை பார்த்துருப்பார், சொல்லியிருப்பாரா இல்லையா? பாருங்கள், விஜய் ஆளை போட்டால் தூக்குவாங்க, 2 கட்சியும் தூக்கும். எல்லாருமே இன்றைக்கி டிவிகேல நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் விஜய் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. சில பேர் அதில் பிரச்சனை வரும். உங்களுக்கே தெரியும், 2-3 பேரை கட்சி விட்டுலாம் தூக்குறாங்க. நல்லவங்க நீங்கள் போடுவீங்க, அவங்க தான் வினையாக இருப்பாங்க. ஒன்று வேணால் வெளிப்படையாக பேசுகிறதுனா, விஜயகாந்த் யார் யாரெல்லாம் நம்பி நின்னாரோ, நமக்கு தெரிஞ்சு அந்த மதுரையில் அவருடைய ஃப்ரெண்டு சுந்தரராமனோ ஏதோ ஒரு பேர், அவர், நடிகர் அருண் பாண்டியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஈரோடு கிழக்கில் நிற்கிற சந்திரகுமார், இவங்களெல்லாம் விஜயகாந்த் ரொம்ப நம்பினார். கடைசி அவங்க தான் இவரை விட்டு துரோகம் பண்ணிட்டு வெளில போனது. துரோகம்னா வெளில போயிட்டாங்க. ஜெயலலிதாவோட போய் பார்க்குறாரு அருண் பாண்டியன், நடிகருங்களால சீட்டு கொடுத்தாரு. வேறு எந்த கட்சியிலையும் பணியாற்றினாரா? விஜயகாந்தோட நண்பர்னு அருண் பாண்டியன் சீட் கொடுத்தாரு, போயிட்டாரே. அப்போ விஜயகாந்த் அவர்கள் அதில் நிலை குலைந்து போயிட்டார். என்னடா அது, சொந்த கட்சிக்காரங்களே ஆப்படிச்சிட்டாங்க. அப்போ விஜய்க்கு சவால் கண்டிப்பாக இருக்கும். விஜய் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து போடுவார். இதெல்லாம் ஏற்கனவே விஜய் சொன்னது தான். பழைய விஷயங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன், எல்லாருடைய பாடங்களை படித்து கொண்டு தான் வந்திருக்கிறேன், விவரம் இல்லாமல் இருப்பார். அப்போ வேட்பாளரை போடும்போது பல விஷயம் யோசிக்க மாட்டார். இன்னொன்று, திமுகவுக்கு பெண் நிறுவனம், அதிமுகவுக்கு பிரணாயா, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி விஜயும் ஆளை பார்க்காமல போடுவார். சார், இதெல்லாம் மீறியும் தொந்தரவு கொடுப்பாங்க. மேலே சென்ட்ரலு ஸ்டேட்டு சார். விஜய் கட்சியில் பணம் செலவு பண்ண தடுப்பாங்க. விஜய் கட்சியில் யாராவது உதவி பண்ண நினச்சா அதை தடுப்பாங்க. இடி, சிபிஐன்னு 24 அமைப்புகள் இருக்குது.
இது எல்லாத்தையும் விட மக்கள் சக்தி முக்கியம். நீங்கள் ரொம்ப ஒருத்தர் அடி நடிச்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. நீங்கள் 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி வேட்பாளர்களை தூக்குனீங்கன்னா வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி பண்ணீங்கன்னா நினைப்பீங்க, விஜய் கட்சியில் நிற்கிறவங்களாம் தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னா வெகுஜன மக்கள்கிட்ட வேறு மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும். ஏன்னா விஜயோட ராசி அப்படி. 41 பேர் உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம்னா மக்கள் காரணம் இல்லை 10 ரூபா தான் காரணம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது விஜய்க்கு லக்கு. இந்த முகத்துக்கு இந்த வேல்யூ இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்பவும் சொல்கிறோம், விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. இன்றைக்கி அவருடைய வேட்பாளர்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல் வரலாம். என்ன ஒன்று, தொகுதியில் அதிமுக வலிமையான வேட்பாளரை போடுவாங்க. அதனால் விஜய் ஆட்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா செலவு பண்ணுவாங்க. தொகுதியில் ஓரளவு நல்ல பேராக இருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. எல்லா தொகுதியிலையும் மோசமான ஆட்களை திமுக போடும். ஏதோ ஒரு 2-3 பேர் நல்ல பேர் இருக்காங்க, அங்கே டஃப் கொடுப்பாங்க. அதனால் விஜய்க்கு பல சவால்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்களை தரமாக போட வேண்டும், கரெக்டாக போடணும். இப்போ சினிமாவில் வந்து விஜய் ஹீரோவாக நடித்தாலும் இசையும் முக்கியம், ஃபைட்டும் முக்கியம், பாடல்கள் எல்லாம் முக்கியம். அது மாதிரி விஜயோடைய முகம் இருந்தாலும் அந்த வேட்பாளர்கள், இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு வேட்பாளர் போடுறோம், சரியான வேட்பாளர்ப்பா, டாக்டர்ப்பா, இலவசமாக மருத்துவம் பார்க்குறாருப்பா, ஊரில் எல்லாரும் பெரிய மனுஷன்ப்பா, பேசுகிறத பார்த்துருக்கோம். திமுக மோசம்தான், வேட்பாளருக்காக ஓட்டு போட்டாங்க, எவ்வளோ பேர் சொல்கிறது கேட்டிருக்கோம். ஆனால் வேட்பாளர்கள் வந்து கம்மி தான். முழுக்க தீர்மானிப்பது திமுகவா, இந்த கட்சி தான், பேனர் தான் தீர்மானிக்கும். அந்த வகையில் விஜய்க்கு சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் இதை வச்சு விஜய் தோற்றுருவார் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதெல்லாம் விஜய் எல்லாம் தெளிவாக தான் இருப்பார். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கு நடந்தது விஜய்க்கு தெரியுமா தெரியாது, எல்லாம் தெரியும் இல்லை. அதனால் உஷாராக தான் இருப்பார் நம்புகிறோம். இதையும் தாண்டி சில விஷயங்கள் எல்லா கட்சியிலும் நடக்கும். திமுகவில் போட்டி வேட்பாளர்கள் நிற்பாங்க, இந்த பக்கம் அதிமுக நிற்பாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்களுக்கு 1000 சிக்கல் இருக்குது. 75 ஆண்டு கால கட்சிக்கு அந்த நிலைமை. அப்போ இங்கேயும் பிரச்சனை வரும், சமாளிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறோம். சார் அடுத்தா ஜான் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் நேரத்துல விஜய் பற்றின பல வீடியோக்களை கசிவிட போறதா திமுக வட்டாரத்தை ஒரு இது ஓடிட்டு இருக்காங்க சார். அதை பத்தி ஒரு பிரச்சனை கேட்குறேன். இது ரொம்ப நாளாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இல்லை கடைசி நேரத்தில் விஜய்க்கு எதிராக பல வீடியோக்கள் வரும். ஒவ்வொரு தேர்தலையும் வீடியோ வரும். பிடிஆருடைய ஆடியோ எவ்வளோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா விஜயோடைய வீடியோ, பல வீடியோ, விஜய் வந்து அப்படி பண்ணார், இப்படி நடிகர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள், அவர் திரிஷா கூட ஒரு இதுக்கு போகிறாரு, ஃபங்க்ஷனுக்கு. எல்லோரும் சினிமாவில் நட்பாக பழகிறவங்க ஒன்றா போகிறாங்க. இதை ஃபோட்டோ எடுத்து போட்டு இதுக்கு ஒரு பெரிய விஷயம், அவங்க குடும்ப விஷயம், இதெல்லாம் எந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் வருது. அவருடைய பழைய வீடியோக்களை போட்டு எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். மக்களுக்கு தெரியும் யார் யார் எந்தது மாதிரி. இதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்க, எம்ஜிஆர் அவர்களை எவ்வளோ இழிவுபடுத்தினாங்க. சார் திமுகவுடைய வரலாறு என்னென்னா, திமுக ஒருத்தரை பர்சனலாக தாக்குனா திமுக யார் அவங்கள தாக்குறாங்களோ அவங்க வளருவாங்க. ஜெயலலிதா மீது என்னென்ன பிரச்சனை சொன்னாங்க, எல்லாத்தையும் மீறி தானே அவங்க வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. விஜய் ஒரு தொகுதியில் என்னென்னா ஜோசப் விஜய்ங்கிற பேரில் 5 பேர் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஆதவர்ஜுனாங்கிற பேரில் 5 பேர் நிறுத்தி வைப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் நின்னார், ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம், ஏ பன்னீர்செல்வம், பி பன்னீர்செல்வம், பல பேர் இருந்தாங்களா. இதெல்லாம் திமுக கரகண்டவங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, படத்தோடைய வெற்றியை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி தான் இவர்கள் சில விஷயம்லாம் நினைக்கிறாங்க. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிறாங்கல்ல, அந்த இலையெல்லாம் மீறி போயிட்டார் விஜய். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள் வந்ததுன்னா இன்னும் திமுக மொக்கையாகும். இது யார் வெளியிட்டிருக்கான்னு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். ஒன்றுமே திமுக பண்ணலாம் கூட திமுக தான் பண்ணுறதுக்கு காரணம்னு வெகுஜன மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோக்கள் சும்மா வீடியோ போகிறது நல்லா இருக்கும் போது அது பெருசாக எடுபடாதுன்னு நமக்கு தெரியல. சார் அடுத்ததாக கார்த்திக்ன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, விஜய்க்கு எதிராக நடிகர்களை திரட்டி பேசினா அது எடுபடுமான்னு கேட்குறாரு. தொடர்ந்து இதெல்லாம் திமுக பண்ணும். போன தடவை விஜயகாந்துக்கு எதிராக வந்து வடிவேலை வச்சு என்ன அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியும். சினிமா அதாவது எலெக்ஷன் வந்தாலே நடிகர்களாக வந்துடுவாங்க. ஏற்கனவே நிலைவத்துவான்கள் நிறைய இருக்காங்க, சத்யராஜிலிருந்து இன்னும் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, மாரி செல்வராஜ், ரஞ்சித், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக தான், சமூக நீதினா திமுக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா திமுக ஆட்சி வந்தால் தான் இவங்க சுகபோக வாழ்க்கை வாழ முடியும். சத்யராஜ்லாம் அவர் பேரை கெடுத்துக்கிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அவர் பேசுகிற இதெல்லாம் பார்த்தா வெகுஜன மக்கள் அவ்வளோ கோவம். ஐயா நிலைவித்துவான்களாக திருமாவளவன்லேருந்து கூட்டணி கட்சி தான் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு படி மேலே போய் கொடுக்குற காசுக்கு மேலே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இப்போ வடிவேலும் மறுபடியும் கூட்டு வந்திருக்காங்க. வடிவேலு எப்போ ஓட போகிறாருன்னு தெரில நமக்கு. ஏன்னா வடிவேலுக்கு வந்து ஏற்கனவே பட்டுட்டார். ஒரு தடவை வந்து பண்ணதுக்கு அதுக்கப்புறம் கேரியிலே போச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை சந்தானத்தை கூப்பிடுவாங்க, ஏன்னா அவர் வந்து உதயநிதி கண்டுட்டு வந்துடுவாரா சந்தானம், அவருக்கு தெரியுமா தெரியாதா? சில பேர் இல்லைங்க அஜித் வாய்ப்பே இல்லை ராஜா,
அதாவது என்னென்னா அஜித் வந்து அந்த லட்சணை இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட்டோட லட்சணையை முத்தம் கொடுக்குற மாதிரி அதை எடுத்து போட்டாங்க. அப்படியே அஜித் விட்டுருந்தா அஜித்தை வந்து விளம்பர தூதராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி திமுகவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடிகர் கார்த்தியை கூப்பிட்றாங்க, விஜய் சேதுபதி கூப்பிட்றாங்க, சிவகார்த்திகேயனை கூப்பிட்றாங்க. இவங்களுக்கும் இன்றைக்கி லேப்டாப் கொடுக்குறதுக்கு என்ன சம்மந்தம்? நல்லா அறிவு திருவிழாவுக்கும் சிவகார்த்திகேயன் எதுக்கு கூப்பிட்றாங்க? அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் என்னென்னா கார்த்தி வந்து தமிழ்நாடு வந்து பொற்காலம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி ஐயோ தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. உண்மையிலேயே விஜய் சேதுபதி மேலே நமக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ கூவுறாங்க? உங்களுக்கு காசு இருக்குது, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? இப்போ சாதாரணமாக மீடியாவில் எவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறாங்க திமுக எதிராக. அவங்களே பேசும்போது உங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, ஏன் இவ்வளோ வன்மம்? அதாவது ஒன்றே ஒன்று புரியுது, கொடுக்குற காசு அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல, பணம் இருந்தால் 10 பேர் பதவிக்காக. அது உண்மையிலே நடக்குது. வெகுஜன மக்கள் இவர்கள் விரோதியாக மக்கள் இது தெரியாமல் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபட எழுதி வச்சுக்காங்க. விஜய்க்கு எதிராக யார் பிரச்சாரம் பண்ணாலும் அது வந்து என்னென்னா இன்றைக்கி இவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு திமுக செய்தி தொடர்பாளர்கள் ஐஏஎஸ்லாம் போட்டு தான் பல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. உலகத்திலேயே செய்தி தொடர்பாளர்களை போட்டு அரசியல் திட்டங்களை அறிவித்தது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அமைச்சர்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியுது. நடிகர்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புகிற மாதிரி தெரியல. மகேஷ் ஒரு கமெண்ட், விஜய் பிரச்சாரத்தை சீர்குலைக்கும் முயற்சின்னு பரவலாக பேசப்பட்டு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எல்லாரும் சொல்கிறாங்க சார், அதை நீ நம்ப மாட்டீங்க. 41 பேர் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். 41 பேர் விஷயத்தில் நம்ம ரொம்ப சீரியஸாக நம்மகிட்ட சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க 10 ரூபா தான் காரணம். எல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியல, என்னங்க இது? இல்லைங்க அப்படித்தான். ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த கட்டுரையிலேருந்து பல கட்டுரை சந்தேகமாக இருக்குது. விஜய்ங்கிற ஒருத்தர் வெளியில் வந்துடக்கூடாது. ஜனநாயகன் படத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க. விஜய் அடுத்து பிரச்சாரத்துக்கு நாள் ஆக ஆக விஜயுடைய கூட இருக்கக்கூடிய பசங்க அவங்க ஒரு வன்முறை கூட்டம். ஏற்கனவே ஸ்டாலின் சொல்கிறாங்கல்ல, கும்மாளம் அடித்து குலவிக்கிற கூட்டம்னாரில் அதை வந்து மெய்விக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்க. சார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் அரசியல் கொலைகள் எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியும். கிருஷ்ணன் எப்படி செத்தார்? தானாக இறந்துட்டாரா? பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். லீலாவதி வந்து மதுரையில் வந்து கம்யூனிஸ்ட்டு வெட்டி கொண்டாங்க. யார் கொண்டது? பேசுறதுனா நிறைய பேசலாம். இங்கே பாலன் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இது வரைக்கும் என்ன ஆனாருன்னு தெரியல, அப்ஸ்காண்ட். நம்ம நேரு அவருடைய தம்பி, எதுக்கு அவர் ராமஜெயம் கொலை வழக்கு இன்னும் முடியல. அப்போ அரசியல் கொலைகள்ங்கிறது கொலை வரைக்கும் போகுது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்களை நடத்துவார்கள். அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. விஜயை முடக்குவதற்கு பல்வேறு அஸ்திரங்களை பார்ப்பார்கள். இன்னொன்றுங்க, இதெல்லாம் வந்து பண்ணி விஜயை குலைக்க முடியுமா? விஜய்க்கு கூட வந்து இவ்வளோ பேர் கூட்டம் கூடுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தானே ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க. சார் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருப்பாங்க சார், சின்ன பசங்க சார். விஜய்க்கு சின்ன பசங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா? விஜயோடைய பல விஷயங்களை சீர்குலைப்பதற்கு பல விஷயம் பண்ணுவாங்க, பல அவதூறுகளை கிளப்பாங்க. இதெல்லாம் விஜயை பாதிக்கும் நம்ம நினைக்கல. என்னென்னா விஜய் தரப்பு ரொம்ப உஷாராக தான் இருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பித்தோன்னா பலவிதமான விமர்சனங்கள் வரும், பலவிதமான தாக்குதல்கள் வரும். எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ விஜய் தரப்பு இனிமேல் ஆதவ நான் சொன்ன வார்த்தை, கரூரில் சூழ்ச்சிக்கு நாங்கள் ஏமாந்துட்டோன்னு அது இனிமேல் சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை ஏமாறலாம், ஒவ்வொரு தடவையும் ஏமாறுவாங்க. அடுத்து நடந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோட்டெலாம் சரியாக பண்ணாங்க. அப்போ அவங்க டோனையே மாற்றுவாங்க. மாவட்டந்தோறும் கிராமந்தோறும் விஜயுடைய பிரச்சாரம் நடக்கும். கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும். கூட்டம் பார்த்து தான் மக்கள் என்னங்க இவ்வளோ கூட்டம் வருது அது வரக்கூடாதுங்கிறது தான் வழிகாட்டு நெறிமுறைக்கு 1000 கண்டிஷன் போடுறாங்க. இவ்வளோ நாள் வழிகாட்டு நெறிமுறை வகுக்காமல் இருந்து இப்போ வகுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய்ங்கிற ஒருத்தரை பார்த்து அரண்டு போயிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் அது சொல்லும். தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.